அனைவருக்கும் வணக்கம். நலவெண்பா. இந்த இடத்துல தமயந்தியை திருமணம் பண்ணுறதுக்காக அனைத்து நாட்டு அரசர்களும் வந்திருக்காங்க. அவங்கள அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. தோழிப்பெண் தமயந்திக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு வர்றா. சோழ மன்னனை அறிமுகப்படுத்திட்டா. அடுத்தது பாண்டிய மன்னனை அறிமுகப்படுத்துகிறா. போர்வாய் வடிவேலால் போலப்படாதோறும் சூர்வாய் மாதர் அரிக்கன் தோகாய் கேள் பார்வாய் பருத்தோர் மால்வரையை பண்டு ஒருகால் செண்டால் திரித்த கோ இங்கிருந்த சே. இந்த பாண்டிய மன்னனை கொஞ்சம் பாரு. இவன் எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா? போர் அப்படின்னு வந்துட்டா இவனுக்கு அஞ்சுதல் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. எல்லாரும் பயந்துக்கிட்டு தான் ஓடுவாங்க. பாண்டிய மன்னனை பார்த்து எல்லாரும் பயந்து கெட்டு அழிவார்கள். அப்படிப்பட்ட நல்ல வெற்றி வேந்தன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன் தான். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மிகப்பெரிய மலையையே தனது கை செண்டால் தூள் தூளாக ஆக்கியவன். அப்போ எப்பேற்பட்ட வீரம் இருக்கணும்? ஒரு பெரிய மலைப்பகுதியை நம்ம அசைக்கக்கூட முடியாது. ஆனால் தனது கை செண்டால் அந்த மலையையே தூள் தூளாக ஆக்கியவன். செண்டு அப்படிங்கிறது ஒரு வகையான போர்க்கருவியாக காணப்படுது. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா போர் அப்படின்னு வந்துட்டா. அப்போ மலையையே தூள் தூளாக ஆக்கக்கூடிய பாண்டிய மன்னன் போர் வீரர்களை என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியாதா? அதனால தான் இவனை பார்த்ததையுமே போர்க்களத்தில் அனைத்து பகை நாட்டு அரசர்கள் எல்லாம் பயந்து ஓடி ஒளியுவாங்களாம். அப்படிப்பட்டவன். அடுத்ததாக சேர மன்னனை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா வென்றி நிலமடந்தை மென்முலை மேல் வெண்துகில் போல் குன்று அருவி பாயும் குடநாடன் நின்ற புகழ் மாதே இவன் கண்டாய் மான தனிக்கொடியின் மீதே சிலை உயர்ந்த வேந்து. இவனோட நாட்டில் அழகாக ஆறு பாயுதாமா. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பூமி பெண்ணின் மார்பு மேலே ஒரு வெண் துகில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. தனி கொடி பதித்தவன் மீன் கொடி இல்லையா? சேரனுக்கு மீன் கொடி. அந்த மீன் அப்படிங்கிற சின்னத்தை தனது கொடியிலேயே கொண்டவன் இந்த சேர மன்னன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ சேர மன்னனை சொல்லும்போது அழகாக அவனோட நாட்டு வளத்தையும் சொல்லியாச்சுது. அவன் எப்பேற்பட்ட வீரன் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அந்த வீரம் அப்படிங்கிறது எதை வச்சு நமக்கு தெரியுது அப்படின்னா அவன் தனிக்கொடி பதித்தவன். ஆழிவடி அம்பு அலம்ப நின்றானும் அன்று ஒரு கால் 7 இசை நூல் சங்கத்து இருந்தானும் நீல் விசும்பில் நல்தேவர் தூது நடந்தானும் பாரத போர் செற்றானும் கண்டாய் இச்சே. அடுத்தது யதுகுல வேந்தனை பற்றி சொல்கிறாங்க. இவனோட அம்புகளை கடலில் தான் கழுவணும் அப்படின்றாங்க. கடலில் கழுவப்படக்கூடிய அளவுக்கு நிறைய அம்புகள் வச்சுருக்கான் அப்படின்னா எப்பேற்பட்ட போர் திறமை மிக்கவனாக இந்த இடத்துல இருக்கணும். பாரத போரில் இவன் போய் போர் செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவருக்காக தூது சென்றவனும் இவன் தான் அப்படின்னு சொல்லி யதுகுல வேந்தனை பற்றி அங்கே இருந்த அந்த தோழிப்பெண் தமயந்திக்கு அறிமுகப்படுத்துகிறான். தெரியல் இவன் கண்டாய் செங்கழு நீர் முட்டை அரவின் பசுந்தலையென்று அஞ்சி இரவு எல்லாம் பிள்ளை குறுகு இறங்க பேதை புல் தாளாட்டும் வல்லை குறுநாடார் மண். அடுத்தது குறுநாடன் மன்னனை பற்றி சொல்கிறாங்க. இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவனது இரக்க குணத்தை அங்கே இருக்கக்கூடிய தோழிப்பெண் சொல்கிறா. செங்கழு நீர் மொட்டை பாம்புன்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய குறுகு பறவைகள் எல்லாம் பயந்து போய் இருக்குதாமா. சின்ன சின்ன குட்டி குட்டி குறுகு பறவைகள் பயந்து போய் இருக்குது. அந்த பயத்தை போக்குறதுக்காக தாய்ப்பறவை விடிய விடிய கண் விழித்து இருக்காமா. அப்போ மறைமுக பொருள் என்ன அப்படின்னா அந்த குறுகு பறவை போல் அந்த மன்னன் அந்த மக்களை பாதுகாக்கிறான். அப்படி பாதுகாப்பவன் உன்னை எவ்வாறு பாதுகாப்பான்? அழகாக பாதுகாத்து கொள்ள மாட்டானா? உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிறத மறைமுகமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்கிறான். அப்போது அந்த வேந்தன் குறுகு பறவையை பார்த்துக்கிறது போல் உன்னையும் நன்றாக பார்த்து கொள்வான் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. தேமரு தார்காலை இவன் கண்டாய் செம்மலர் மேல் சாமரு சங்கு ஈன்ற கதிர்முத்தை
தாமரை தன் பத்திரத்தால் ஏற்கும் படுகர் பழனம் சூழ் மந்திரத்தான் கோமான் மகன். மந்திரத்தார் மகன் அப்படின்ற ஒரு அரசனை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சங்குகள் ஈன்ற முத்தை அங்கே இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் தாங்குதாமா. அப்படிப்பட்ட வளமையான ஊரை கொண்டவன் இவன். உன்னை அழகாக தாங்குவான். எல்லாமே நமக்கு குறியீடு தான். அங்கே இருக்கக்கூடிய சங்குகள் ஈனும் முத்த தாமரை எப்படி தாங்குதோ அதுபோல் உன்னை அவன் தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசனை பற்றி அங்கே இருந்த தோழி பெண் அறிமுகப்படுத்துகிறான்.